துலாம் ராசி. இப்போ அதான் ரிஷபத்துக்கு எப்படியோ அதே மாரி தான் துலாமுக்கும் கடந்த 2 வருஷமும் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான்னு உசுப்பேத்தி, ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா பலருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு நேரமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது துலாமுக்கு? ஸோ காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் சொல்லக்கூடியது துலாம். துலாம் எடுத்துட்டோம் அப்டின்னா, நீதி தேவன் அப்டின்ற மாரி கையில தராசோட இருப்பாரு இல்லையா? ஸோ இவங்களுடைய ராசியில தான் சனி உச்சமடைறாரு. சூரியன் நீச்சமாகக்கூடிய அமைப்பு உண்டு. எப்பவுமே ஒவ்வொரு ராசிக்கும் 7ஆம் பாவம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய ராசிக்கு இப்ப எப்படி இருக்க போதுன்னா, இவங்களுடைய 2ஆம் இடத்து குருவினுடைய பார்வை படுறது. அப்போ பொருளாதாரத்துல எப்படி இருப்பாங்க? குடும்பம் இல்லையா? குடும்பம் அமைஞ்சிரும். அ சந்தோஷம் வேணுமா? சந்தோஷம் அமைஞ்சிரும். அதாவது ஒரு வீட்ல ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கான் அப்டின்னா, முதல்ல பார்க்க வேண்டிய இடம் எது? 2ஆம் இடம் தான். ஸோ அவனுக்கான குடும்பம் நல்லா இருக்கு, ஃபேமிலி நல்லா இருக்கு, சப்போர்ட் நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல் நல்லா இருக்காங்க. எல்லா விதத்திலயும் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய நிலை. ஒருத்தன் அப்பான்ற ஒரு பதவிக்கும், தன்னுடைய மகன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்த அனுபவிக்கிறதுக்கும், இந்த மாதிரியான குடுப்பினை எத குடுக்குதுன்னா, குடும்பம் தான் குடுக்குது. அந்த குடும்பம் நல்லா இருந்தாலே வெளியில நல்லா இருப்போமா? கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால தான் நான் வந்து பொதுவாவே சொல்லுவேன். எப்பவுமே நீங்க என்னதான் ஃபினான்ஷியல் நல்லபடியா பார்க்குறீங்கன்றத தாண்டி குடும்பத்த மொத கேர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு ஒரு பக்கம் வெறுப்பா இருக்கு. என்னடா இது நாங்கலாம் சுக்கிரனுடைய அதிபதியா நாங்க தான் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் ஆஃப் டேல இந்த 2கே கிட்லாம் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்கல்ல, நாங்க போடுறோம்டா ரீல்ஸ் அடுத்து ரீல்ஸா 2மே நாங்க போடுறோம் பாரு அப்படின்ற மாரி இந்த காலகட்டம் இவங்களுக்கு குடும்பம்ன்ற ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தீங்க அப்டின்னா, பெற்றோர்களுடைய சம்மதத்தோட திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான குரூப்பயும் உண்டு. அதுலயும் காதல் திருமணமா இருக்கட்டும், அதே மாரி தனக்கு புடிச்ச வாழ்க்கை. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இன்ன வரைக்கும் இந்த கணவன் மனைவியா இருக்கவங்க கூட சரி, ஒரு கணவன் மனைவி உறவுல வந்து நெறைய அ இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம்ன்ற மாரி இழுத்துட்டு இருந்தவங்களுக்கு கூட பிரிஞ்சு இந்த தம்பதியர் கூட ஒண்ணு சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலயும் பார்த்தோம் அப்டின்னா பர்ட்டிகுலரா அ 2ஆம் இடத்துல அது பார்வை படுறதுனால நெறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கைங்கிறது 1க்கு மேற்பட்ட திருமண அமைப்புகள், பிரச்சனை பிரிவினை இருக்கும். இன்னொரு திருமணம் நடக்குமா? நடக்காதான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. உடனே நம்ம ஆளுக கேட்டுருவாங்க. மேம் 2வது திருமணம்னா எங்களுக்குமா? அப்படின்னு கேட்குறாரு. நல்லா அது இருக்கிறவங்களுக்குலாம் இல்ல. 2வது திருமணம்ன்றது எப்படின்னா, ஆல்ரெடி ஏதாவது திருமண வாழ்க்கையில பிரச்சனையாகி இன்னொரு திருமணம் நடக்காதான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, அது மாரி 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா இன்னைக்கு நெறைய நான் பார்க்குறேங்க. இந்த பர்ட்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைங்கிறது முறிவுன்றது ரொம்ப ஈஸியா நடக்கிற முறை அமைப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து எதோ சேவ் பண்ற மாரி முதல்ல குடும்ப வாழ்க்கைங்கிறத சேவ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் குடும்ப நல ஆலோசகராவே மாறியிருக்கேன். கண்டிப்பா. நிச்சயமா. கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலைமை போயின்னு இருக்கு. இது வந்து கரெக்ட்டா இருந்தது அப்படின்னாலே எல்லாமே நல்லாருக்கும் அப்படிங்கிற பிராப்தி பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள். இப்ப அப்பா வழியில வர வேண்டிய சொத்து, அம்மா வழியில வர வேண்டிய சொத்து, இது சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பெரிய பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸ்ன்னு போயிட்டு இருக்குங்க. 5ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணுவாருங்க? முடிச்சு விட்டுறாரு. பரவால்ல போயா! அப்படின்னு ரொம்ப நாளா இப்ப இழுத்துட்டு இருக்க ஜவ்வா இழுத்துட்டு இருக்க பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்துல ராகு. பொதுவா இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 5, 6 நெறைய பேர் கடன் அடையக்கூடிய கடன் வாங்கியிருக்கேங்க. கடன கட்டவே முடியலன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கடன் கட்டக்கூடிய பிராப்தி உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்த வந்து குரு பார்க்குறாரு. துட்டு நல்லா வரப்போறது. கவல கண்டிப்பா. கிடையாது. நல்ல பணம் வரப்போகுது. நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. பழைய கார் வச்சிருக்கேன். புது காரா மாத்துறேன். நகை வாங்குறது. நகை கடைக்கு போயிட்டு தாங்க உள்ள போயிட்டு வந்தேங்க. எனக்கும் ஒரு கிராம் நான் இத்தன வருஷம் வாங்கணும்னு நினைச்சத வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு என்ன விலை வச்சாலும் பரவால்ல. நீங்க வாங்கி குடுத்தா ஆகணுன்ற மாரி அடம் பண்ணினாலும் நகை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தி உண்டு. நெறைய பேருக்கு பார்த்தோம் அப்டின்னா, வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கிற மாரி இருக்கும். அ அடிக்கடி வெளியூர் பயணம். இவங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காகவே பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லபடியா ஓடக்கூடிய ஒரு பிராப்தி உண்டு. ஏன்னா குருவினுடைய மாற்றம் வந்து இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்பயுமே வந்து அ மிதுனத்துல இருக்கும்போது குருவினுடைய பார்வை படும்போது இன்னும் நல்லா இருக்கிறது. இன்னொன்னு வந்து ம 2ஆம் இடத்த பார்க்கும்போது தன பிராப்தி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கின பயணங்கள், நெறைய மாற்றங்கள், நெறைய பெரிய பெரிய ஆட்கள மீட் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். கோயிலுக்கு புனஸ்காரங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. இப்போ கோயில்களுக்குலாம் போறோம் அப்படின்றத தாண்டி, நெறைய கோயில்களுக்கு வழிபாட்டு முறைகளுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது, நம்ம அந்த இதில பங்கெடுத்துக்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு உதவி செய்றேனே! அப்படிங்கிற மாரி எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு. தெய்வ அனுகூலம் கட்டக்கூடிய ஒரு காலகட்டம். எப்பவுமே ஒரு மாற்றம் வரும் பார்த்தீங்களா? இன்ன வரைக்கும் இல்லாதவங்களுக்கு இந்த குருவினுடைய நிலை, பார்வை பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாக்கியம் பொதுவாவே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில நெறைய பேருக்கு ஒரு அட்வைஸ் பண்ற நிலைமையில உங்களோட வாழ்க்கை மாறும். அப்ப பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு மாற்றங்கள உருவாக்க போறாங்க. சரி நீங்கலாம் இன்ன வரைக்கும் படன்னு பேசிட்டே இருந்தீங்களா? இனிமே பேசாதீங்க. அடுத்து நீங்க உங்கள நாங்க அப்பாயின்ட்மென்ட் போட்டு பார்க்குறோம் அப்டின்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி மாறப்போகுது. நெறைய பேருக்கு வந்து தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது விஷயமாவும்,
கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள் ஆடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு வர்றது ஒரு பெரிய பாக்கியம்லாம் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் பொருளாதார சேமிப்பு அப்படிங்கிறதுக்கான நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க. "சனி குடுக்க எவர் தடுப்பார்ன்னு" சொல்ற மாரி இந்த காலகட்டத்தில நீங்க சேர்க்காத பணம் எப்பயுமே சேர்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு குருவினுடைய பார்வையும், சனியினுடைய நிலையும் நல்லா இருக்கு அப்டின்னா, நெறைய பேர் கடன் அடைப்பாங்கன்னு நான் துலா ராசிட்ட சொல்லியிருக்கேன். ம். இத தாண்டி சேவிங்ஸ்ன்னு ஒரு விஷயத்த நெறைய பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ரகசிய பணம்லாம் நெறைய பேர் கையில புழங்க போகுது பார்த்துக்கலாம். ஓகே. எந்த தெய்வம் உங்களுக்கு? நிச்சயமா. இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதாவது ஒரு அழகான இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு. பர்ட்டிகுலரா பார்க்கும்போது காமதேனு வழிபாடு எடுத்துக்கிறாங்க அப்டின்னா, உங்களோட வாழ்க்கையில ரொம்ப வளர்ச்சி இருக்கும். காமதேனு சிலை இருந்தாலும் சரி, நீங்க கோயில்ல போய் வழிபடுறீங்க அப்டின்னாலும் பரவால்ல. இல்ல வீட்ல வந்து சிலை வச்சு வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு பண்றது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சனி இங்க உச்சம் பெறதுனால வயதானவங்க பெரியவங்கள பார்க்குறீங்க அப்டின்னா, நிச்சயமா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தான தர்மங்கள் பண்ணுங்க. அது மாரி புனித தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா, அங்கலாம் வந்து கோசாலை இருக்கும். உங்களால முடிஞ்சது அப்படின்னா, அங்க கோசாலையில ஒரு எவ்வளோ முடியுமோ, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தீவனங்கள் வாங்கி குடுக்குறது அப்படிங்கிறது பெட்டரா இருக்கும். இல்லங்க நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போறேன். வருஷத்துக்கு ஒரு முறை முடிஞ்சா அப்படின்னா, நீங்க பேமெண்ட் பண்ணி கூட அவங்களுக்கு வாங்கி குடுக்குறது. அந்த மாட்டுக்கு தீவனம் குடுக்குறது ரொம்ப பெஸ்ட். உங்க உங்க கையால குடுக்குறாங்கன்னா இன்னும் பெஸ்ட். ஸோ துலாம பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். என்னன்னா, ரொம்ப பிஸி ஷெட்யூலு. நல்ல ஒரு அலைச்சல் பயணம் அப்படின்றதெல்லாம் இருக்க போது. பட் ஆனா இவங்களுடைய ஹெல்த்த வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். பர்ட்டிகுலரா பார்க்கும்போது இவங்களுக்கு நரம்பு தொடர்பான விஷயங்கள். அதாவது அடிவயிறு வலி சம்மந்தப்பட்டதுமே சரி, அதேமாரி கால் வலி தொந்தரவு இருக்கும். வயசானவங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்மணிகள் பாட்டியா இருக்காங்க, அம்மாவா இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுடைய இந்த டைம் பீரியட்ல ஏன்னா கர்மம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சந்தோஷமான நிகழ்வு தான் கர்மம்னு சொல்லுவோம். குழந்தை பிறப்பு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பிராப்தி இருக்கு. அத தாண்டி வயசான பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்த பார்த்துக்கணும். பர்ட்டிகுலரா இவங்களுடைய ஆரோக்கியத்த பார்த்துக்கணும். அ டக்குனு ஏதாவது உடம்பு முடியலன்னா, இம்மீடியட்டா டாக்டர்ட்ட போய் ஒரு செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஒண்ணும் இல்லங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க போய் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கங்க. பெட்டரான ஆப்ஷன் அதுதான். அடுத்ததா விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? நிச்சயமா. விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் 8வது பாவம்னு பாவம். சொல்லக்கூடியது. பொதுவாவே விருச்சிக ராசிய பார்த்து பயப்படாத ஆளே இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து குருவினுடைய பார்வை உங்களோட ராசியிலே படுது. எல்லா விஷயமும் சூப்பர் அப்படின்ற மாரி தான். ஸோ மனம் அப்படின்றது மாறுனாலே எல்லாம் மாற முடியும் அப்படின்ற மாரி இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு நீரோடையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்ப குடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த கோவம், ஒரு மாரி திமிரா எதுக்கெடுத்தாலும் நாங்க சண்டைக்காரங்கன்னே எங்கள பட்டம் கட்டி வச்சிருக்கீங்களே! இப்ப நாங்க யார் தெரியுமா? அப்படின்ற மாரி ஒரு நல்ல மாற்றங்களா இருக்க போறது. ஸோ சனியினுடைய நிலையா இருக்கட்டும், குருவினுடைய பார்வையா இருக்கட்டும், அப்படியே கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் குரு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ராசிய பார்க்கும்போது நெறைய பேருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், ஏகப்பட்ட மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இருக்க போறது. மனம் கவலைகள் அகல போறது அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ஸோ நெறைய சந்தோஷமான நிகழ்வுகள வந்து உங்களுக்கான ஒரு நிலைகளா இருக்க போறது. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ராகுவினுடைய நிலை போராடி அதாவது போராடி, போராடி ஜெயிக்கிற மாரி இருக்கு அப்டின்னா, இந்த போராட்டங்கள்லாம் நல்ல மாற்றங்களா இருக்க போதுன்றப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பேர் கெட்டு போக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத அவப்பெயர்கள் அப்டின்றதெல்லாம் இவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ நல்லவன் யாரு? கெட்டவன் யாரு? நம்ம பழகுறாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்களா? தூக்கி போடுறாங்களா? எப்பவுமே வந்து கூட இருக்க ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரகாசமா இருந்தா கூட அது நமக்கு வேல்யூபிளா தெரியாது. இல்லாத ஒரு விஷயத்த தேடுவோம் பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள்க்கு எடுத்துட்டோம் அப்டின்னா, ஒரு அடம் பண்ணி ஒரு லேப்டாப்ப வேணும்னு வாங்குவோம். வாங்கிட்டு அடுத்தவன் வச்சிருக்கான், என் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான், எனக்கு அது வேணும், வேணும், வேணும்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அத வாங்கி குடுத்ததுக்கப்புறம் 2 நாள் யூஸ் பண்ணுவோம். 3 நாள் அது மூலையில கிடைக்கும். ஆமா. கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்களுடைய நிலைமையும் இப்ப அப்படிதான் இருந்துட்டுருக்கு. ஸோ, இதனால உங்களுடைய கேரக்டர் வைஸஸ்ல வந்து கரெக்ட்டான நபர்களோட பயணப்படுங்க. நல்லவங்க கூட சேர்ந்தா நல்ல வாழ்க்கை இருக்கு. கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்ட வாழ்க்கை இருக்குன்ற மாரி நெறைய பாடங்கள கற்பிச்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருக்கறதுலயே அமோகம், சூப்பர், டூப்பர் அப்படின்னு ஜாக்பாட்ன்னு நாங்க பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆளே விருச்சிக ராசிக்காரங்க தான். ஓகே. ஸோ, அவங்களுக்கு வந்து ரொம்ப அமோகமா இருக்க போறது. அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. என்னன்னா ராகு 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது, சுகஸ்தானம் நைட்டும் பகலும் டைம் இல்லாத அளவுக்கு உழைச்சுட்டே இருப்பாங்க. என்னன்னா, இப்ப நமக்கு ஒருத்தவங்க வேலை குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க கிட்ட நம்ம மரியாதையா பேசணும். நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்டிங்கிற மாரி இருந்தாலும், இந்த டைம் பீரியட்ல பிரச்சனை வந்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. எப்பயுமே முதலாளித்துவத்தோடையும், ஒரு தனித்துவத்தோடையும் நாங்க வந்து நியாயமான கோவம் எங்களுடைய கோவம்ன்றத நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சனி வரும்போது என்ன பண்ணும் அப்டின்னா, சனி பகவானுடைய நிலையா இருக்கட்டும், உங்களுடைய இடத்துலருந்து 5ஆம் இடமா பார்க்கக்கூடிய இடத்துல தான் சனி பகவான் வந்திருக்காரு. ஸோ அப்ப வந்து நியாயம், தர்மம் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்தா கூட சரி, இவங்களுடைய வாக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா தேவையில்லாத ஒரு மன கஷ்டம். வேலையில வந்து கொஞ்சம் பொறுமை, நிதானத்த கடைபிடிங்க. தேவையில்லாத விஷயங்கள தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி வந்து அன்வான்டடான ரிலேஷன்ஷிப்பு, தேவையில்லாத பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து உள்ள வச்சுக்காம, முடிஞ்ச வரைக்கும் ஒரு நியாயமான வழியில நீங்க போயிட்டீங்க. ஏன்னா நியாயக்காரங்கன்னா சனி பகவான். குரு வந்து என்ன வேணா பண்றார், நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரியான அமைப்பு தான்.
இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா போதுமானது. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்ல பெரியவங்க இருக்காங்க, மாமனார், மாமியார் இந்த மாரி உறவுக்காரங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தேக ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கிறது பெட்டரு. இவங்களுக்குமே வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகன போக்குவரத்து அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. இனிமே அதெல்லாம் மாத்தலாம். ரிப்பேர் ஆனா தான் நீங்க புது வண்டி மாத்துவீங்க. ஆமா. அப்ப புது வண்டி வாங்க போறீங்க. சரியா? அப்ப அதுக்கான ஒரு மாற்றம். இந்த பழச போட்டு இழுத்து, இழுத்து ஒரு வழி பண்றதுக்கு, போதும்டா சாமின்னு ஏற கட்டுற மாரியான ஒரு அமைப்பு. ராகு இருக்கிறதுலே ஹைலைட்டான அ ட் ஃபோனா இருக்கட்டும், அதே எல்லாமே மாரி வாங்க போறாங்க. ஆமா. சனி பார்க்குறாருல்ல. அப்ப அதனால வண்டி வாங்கணும் வாங்கணுமா, எப்பயுமே பிரச்சனை வரலன்னா நம்ம அடுத்தபடி யோசிக்கவே மாட்டோம். கண்டிப்பா. ஒரு நெறைய பேர பாருங்க, கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக, பிரச்சனைக்காக கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் போவாங்க. எனக்கு இத்தன நாள் இல்ல. கண்ணு வந்து ஒரே அலர்ஜியா இருக்கு. ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகுது. அதனால நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாரி அமைப்பு நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாரியான மருத்துவ முறைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது பெட்டர் தான். இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக கவனமா இருங்க. ஸோ எல்லாமே சூப்பர் டூப்பர். குழந்தைகள் விஷயத்துல இருந்த கவலைகள்லாம் மாறப்போறது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வந்து ஒரு ஃபிக்ஸடா இருக்கக்கூடிய அமைப்பா தான் எல்லாமே கிடைக்க போகுது. பல நாள் விஷயம். எனக்கு இது முடிஞ்சிடட்டும். இது முடிஞ்சா நான் நல்லா இருப்பேன். இந்த விஷயத்த எனக்கு கம்ப்ளீட் பண்ணா நல்லாருக்கும். அப்படின்னு நெனச்சிட்டு இருக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அத்தன தடைகளும் விலகி அமோகமா சூப்பர், சூப்பர், சூப்பர்ன்னு அப்படியே ஏகப்பட்ட டூப்பர் போட்டு அழகா முடிக்கக்கூடிய ராசியா தான் நம்ம விருச்சிகம் இருக்காங்க. ஓகே. எந்த தெய்வம் இவங்களுக்கானது? நிச்சயமா. செவ்வாய் ஆதிக்கமா வச்சுட்டு யா முருகன் தான். முருகப்பெருமான எப்படி வழிபடாம? திருச்செந்தூர் முருகப்பெருமான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்ப திருச்செந்தூருக்கு போகவே முடியலன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எந்த முருகப்பெருமானாலும் நீங்க வழிபட்டுட்டே வரலாம். வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் முடியும் அப்படிங்கிறது திருச்செந்தூர் ஒரு வாட்டி முடிஞ்சதுன்னா போயிட்டு வந்துருங்க. பெட்டரா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தனுசு. எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு? நிச்சயமா. அதாவது தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய தனுசு. குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. அது இப்ப நெறைய குருவ வச்சு தானே குரு பார்க்க கோடி நன்மை சொல்ற மாரி ஆமா. நெறைய மாற்றங்கள். ஸோ இவங்களுடைய 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்காது. 3ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காரு. இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள வச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்டின்னா, ராசிக்கு அதாவது முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய வந்து தொய்வுகள் இருந்தா கூட சரி, எப்பவுமே வந்து ஒரு கம்ப்ளீட் அப்டின்னு ஒரு விஷயம் வரும்ல. இவங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த ஸ்ட்ரகிள் வந்தா தான் அடுத்த கட்டமா நகரணும்னே நெனப்பாங்க. ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைனா தான் மாறப்போகுது. ஒண்ணும் இல்லங்க. ராகு கேது மாறுறது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரம் காட்டாதீங்க. நெறைய அனுபவ பாடங்கள பெற்றுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒருத்தன் வந்து ஜாலியா இருந்துட்டு இருக்கான் அப்டின்னா, இந்த ஜாலிலாம் வந்து லைஃப்ல வந்து கிடையாதுடா தம்பி. இத விட ஒரு லைஃப்ன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு புரிய வைக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரியான காலகட்டம். எக்ஸாம்பிள் இப்ப எல்லாம் யூத் படம் பார்த்துருந்தாங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ரொம்ப ஜாலியாவும், செகண்ட் ஹால்ஃப்ல வந்து எவ்வளோ ரொம்ப வாழ்க்கையின் புரிதல் அப்பதான் புரிதல் தெரியும். ம். நிச்சயமா. அந்த மாதிரியான அமைப்பு தான். ஸோ குருவினுடைய மாற்றங்களும் சரி, ராகு கேதுவினுடைய மாற்றத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில நெறைய ஏற்றங்கள் உண்டு. எப்பவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுங்க. நான் நான் வந்து ரொம்ப தனித்துவமான ஆளுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ற மாரியான அமைப்பு வரும். ஸோ கொஞ்சம் கேட்டுக்கலாம். நம்ம எதுக்கு பண்றோம்? என்ன பண்றோம்? எங்க மிஸ்டேக்ஸ் பண்றோம்? அப்படிங்கிறத எடுத்துக்கிறது நல்லதா இருக்கும். நெறைய பேருக்கு வெளிநாடு, வெளியூர் பயணம் பண்றது பெட்டரா இருக்கும். நெறைய பேர் அவங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்த இந்த டைம் பீரியட்ல பார்த்துக்கணும். வயசானவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ, அதனால ஹெல்த் ஆரோக்கியத்துல ரொம்ப மஸ்ட்டு. ரொம்ப முக்கியமா பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயங்களா இருக்கு. நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம அட்வைஸ் பண்றோம். நமக்கு வந்து கடவுள் வச்சு செய்றாரேன்ற மாரியான அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். ஸோ, இதெல்லாம் மாற்றங்கள் நல்லதுக்கு தான். இப்போ குருவினுடைய குருக்கு இது நெறைய பேருக்கு வந்து ஆன்மீகத்தின் மீதான அதீத ஈடுபாடு காட்டக்கூடிய நிலைகள் இருக்கும். புனித யாத்திரைகள், ஸ்தலங்கள் போய் வர்றது, வெளிநாடு, வெளியூர் போறது எப்பவுமே வந்து குருக்கேது வரும்போது எக்ஸ்ட்ரீமான ஒரு தன்மை வெளிப்படும். ஒண்ணு ஆன்மீகத்துல அதீதமா போவாங்க. சில பேர் வந்து பார்த்தோம் அப்டின்னா, லவ் லைஃப், பஞ்சாயத்து இந்த மாரி இழுக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப நிதானமா செயல்பட்டாங்க அப்டின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், இது மாரி ஒருத்தர் வந்து சொத்து வச்சிருக்காரு அப்டின்னா, அந்த சொத்து என்ன மதிப்பீடு போகுது? என்ன ஏது? எப்படி பங்கு போடலாம்? அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வரும். ஸோ நானா இருக்கணும். என்ன தாண்டி வேற யாரும் யோசிக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஆனா, உங்களுடைய விஷயங்கள வந்து எல்லார்கிட்டயும் கேட்டு முடிவு பண்றதுன்றத, முடிவு நீங்க எடுக்கணும். அட்வைஸ் எல்லார்ட்டயும் கேட்டுக்கோங்க. ஆனா, ஆலோசனை கேட்டுட்டு அடுத்த கட்டமா நகர்றதுன்றது உங்களுடைய தெளிவான, தீர்க்கமான முடிவா இருந்தா பெட்டரா இருக்கும். நெறைய பேருக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கவனம் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன் உடல் ஆரோக்கியம்னு சொல்றேன்னா, 4ஆம் இடத்து சுகஸ்தானத்துல போய் சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால இவங்களுடைய உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே மேடம். எந்த தெய்வம் உங்களுக்கான தெய்வம்? நிச்சயமா இவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்டின்னா, குரு தான் இங்க அதிபதியா இருக்காரு இல்லையா? இவங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஏன்னா கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலயும், இவங்களுக்கு விநாயகர் வழிபாடும், ஆஞ்சநேயர் வழிபாடும் நல்ல ஒரு மாற்றத்த தருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமையில போயிட்டு தட்சிணாமூர்த்திய வழிபாடு பண்றது. ஒண்ணும் இல்லங்க. இவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்டின்னா, கொண்டைக்கல்ல எப்பயும் போல வந்து வியாழக்கிழமைனாலே கொண்டைக்கல்ல தான் அப்டிங்கிற மாரி மைண்ட்ல வச்சு அதாவது மொள கட்டின கொண்டைக்கல்ல.
ம். இவங்க சாப்பிட்டுட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பா நல்லா இருக்கும்.